வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம், நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, தொப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி நறுக்கின தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டின புளியில் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். அதை வதக்கிக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இல்லை வேணுன்னா தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். லாஸ்ட் அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் கொட்டா போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.